உங்களோட யூடியூப் சேனல்ல உங்களோட யூடியூப் சேனல்ல தான் நான் சொல்றேன். நல்ல கன்டென்ட் போட்டா மட்டும் வியூஸ் அதிகமாயிரும். உங்க சேனல் சூப்பரா குரோ ஆயிரும்னு நெனைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்லவா? யூடியூப் அல்கோரிதம் நல்ல கன்டென்ட்ட அதிகமா புரமோட்டே பண்ணாது. கரெக்ட்டான வீடியோவ கரெக்ட்டான ஆடியன்ஸுக்கு புரமோட் பண்றது தான் யூடியூப் அல்கோரிதம் கான்சன்ட்ரேட்டே பண்ணும். அதனால தான் நீங்க ஒரு வீடியோவ எடிட்லாம் லைட்டா பண்ணி உங்க சேனல்ல போஸ்ட் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் வியூஸே போகாதுப்பான்னு நெனைக்கும்போது, திடீர்னு அந்த வீடியோவுக்கு 10,000 வியூஸ் கிட்ட போகும். இன்னொரு வீடியோவ ஃபாஸ்ட்டா எடிட் பண்ணி சூப்பரான கன்டென்ட் இத விட நல்ல கன்டென்ட்டையே மேக் பண்ணி உங்க சேனல்ல போஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா, நீங்க எதிர்பார்த்த மாரி ஒண்ணுமே நடக்காது. வெறும் 7 வியூஸ்லயே ஸ்டக் ஆயிட்டு நிக்கும். இது எதனால நடக்குது தெரியுமா? உங்களுக்கே தெரியாம உங்க சேனல்ல நீங்க ஒரு 3 மிஸ்டேக்க திரும்ப திரும்ப பண்றீங்க. அத இந்த வீடியோல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்பவே சரி பண்ணுங்க. பண்ணலன்னா உங்க சேனல் பெர்மனன்ட்டா டெட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொல்லப்போற இந்த 3 மிஸ்டேக்க சரி பண்ணா வியூஸ் கண்டிப்பா போகும்ன்றதுக்கு என்கிட்ட ஒரு ப்ரூஃபே இருக்கு. நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல எக்ஸாக்ட்டா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அப்ப அவருடைய சேனல்ல அவருக்கு 200ல இருந்து 300 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் இருந்திருப்பாங்க. அப்ப நான் அவருடைய சேனல அனலைசிஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்றீங்க. ஒரு 2 கன்டென்ட்ட நம்ம கன்சிஸ்டன்ட்டா போஸ்ட் பண்ணி பார்ப்போம்ன்னு, ஃபர்ஸ்ட்டு டெய்லி எக் சாப்பிட்டா, அதாவது முட்டை இருக்கு இல்லையா? முட்டை சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் ஆகும்? அப்படின்ற ஒரு வீடியோ. அதே இது 2வதா புரோட்டீன் இருக்கு இல்லையா? இப்ப ஜிம்முக்கு போறாங்கன்னா, புரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அத பார் ஃபார்மேட்ல பண்ணி சாப்பிட்டா, உங்களுக்கு அதிகமா புரோட்டீன் இன்டேக் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ ஈவன் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்க்குள்ள இருக்கும்போதே, அவர் இந்த 2 வீடியோவையுமே போஸ்ட் பண்ணிட்டாரு. அப்பவே அவருக்கு 1.2K வியூஸ், 1.4K வியூஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ட வச்சு பார்க்கும்போது, டபுளா வியூஸ் போக ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் அவர் போஸ்ட் பண்ண வீடியோக்கெல்லாம் மோஸ்ட்லி லேக்ஸ் கணக்குல கூட வியூஸ் போயிருக்கு. ஆனா, இப்போ ரீசென்ட்டா அவர் ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணாரு. ரீசென்ட்டா அவருடைய சேனல்ல கன்சிஸ்டன்ட்டா ஒரு 5 வீடியோ வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அதுல ஒரு முக்கியமான வீடியோ நல்ல கன்டென்ட் தான் ஆக்சுவலா அது. லெக் பெயின் இருக்கு இல்லையா? மூட்டு வலி இருக்கு இல்லையா? அத எப்படி சரி பண்றதுன்னு 50+ ஏஜ் உடைய கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ டார்கெட் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாரு. நல்ல கன்டென்ட் தான் ஆக்சுவலா. ஆனா அந்த வீடியோவுக்கு இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெறும் 213 வியூஸ் தான் போயிருக்கு. பட் ஈவன் அவருக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க. அப்போ அதிலிருந்து இந்த மாரி வியூஸ் கவுண்ட்ட பார்த்தோம்னா, ஒண்ணுமே வியூஸ் போகல. ஸோ நான் திரும்ப உட்கார்ந்து நல்லா டெப்த்தாவே அனலைசிஸ் பண்ணி அவரு ஐடியல் ஆடியன்ஸ மேட்ச் பண்ணாம வீடியோ போடுறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான், நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண பல டாபிக்ல இப்போ 33,000 வியூஸ், 15,000 வியூஸ் கிட்டலாம் இப்ப சூப்பரா போயிட்டுருக்கு. ஸோ நான் அப்ப ஐடியல் ஆடியன்ஸ பேஸ் பண்ணி அவருக்கு என்ன டிப்ஸ் சொன்னேன், அவர் என்ன 3 மிஸ்டேக்க சரி பண்ணிக்கிட்டாருன்னு நான் இப்ப ஓப்பனாவே சொல்றேன். நீங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. பட் அத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹேப்பியான விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். இவரு மட்டும் இல்ல. நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்ட நெறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் என்கிட்ட பெர்சனலாவே WhatsAppல, "ப்ரோ நான் என்ன மிஸ்டேக் பண்ட்டேன்னு தெரியாமயே இருந்தேன். இப்ப நீங்க சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறமா நெறைய விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கும்போது, கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போடுறேன். அதனால வியூஸ் சூப்பரா இன்கிரீஸ் ஆகுதுன்றத WhatsAppல ரொம்பவே ஹேப்பியா சொல்றாங்க." ஸோ நீங்களும் உங்களுடைய யூடியூப் சேனல நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு, இப்பதிலிருந்தே ஃபாஸ்ட்டா குரோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ WhatsApp நம்பர் குடுத்திருக்கேன் இல்லையா? அது என்னுடைய பெர்சனல் WhatsApp நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. லேட் பண்ணாதீங்க. ஸோ இப்ப நீங்க அடுத்து போஸ்ட் பண்ற வீடியோல என்ன 3 மிஸ்டேக்க பண்ணவே கூடாது. அப்படி இப்ப பண்ணியிருந்தாலுமே அத ChatGPT ஏஐய யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்றதையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நீங்க மேக் பண்ற வீடியோவே முதல்ல தப்பு. தப்பான வீடியோவ மேக் பண்ணி தப்பான டார்கெட் ஆடியன்ஸ நீங்க உள்ள கொண்டு வர ட்ரை பண்றீங்க. 2வது டைட்டில், தம்ப்நெயில ஐடியல் வியூவர்ஸோட இன்ட்ரெஸ்ட்ட மேட்ச் பண்ற மாரி நீங்க மேக் பண்ணல. அல்லது அதுல கியூரியாசிட்டியே கிரியேட் ஆகல. 3வது உங்களுடைய நெக்ஸ்ட் ஐடியான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவரைக்கும் உங்க சேனல்ல ஒரு 5 வீடியோ போட்டிருக்கீங்கன்னா, 6வது வீடியோ நம்ம இந்த டாபிக்ல மேக் பண்ணலாம்ப்பான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது இல்லையா? அதுதான் பேசிக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஐடியா அந்த டாபிக் அப்படின்றது
உங்களுடைய ஐடியல் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது சுத்தமா மேட்ச் ஆகல. அவங்களோட நீடுக்கு அந்த டாபிக் ஐடியா மேட்ச் ஆனா தான், அந்த வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிக் பண்ணியே பார்ப்பாங்க. ஸோ இந்த 3 மிஸ்டேக் பண்றதுனால தான், திடீர்னு உங்க சேனல்ல ஒரு வீடியோக்கு 10,000 வியூஸ் போகுது. ஒரு வீடியோவுக்கு 7 வியூஸ் போகுது. ஓகே. இப்ப நமக்கு மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 3 மிஸ்டேக் பண்றோம்னு. அதுல நான் ஒரு முக்கியமான விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னேன். கவனிச்சீங்களான்னு தெரியல. ஐடியல் வியூவர்ஸ் அப்படின்றது. உங்க சேனல்ல மேபி ஒரு 5 வீடியோஸ் போட்டிருந்தாலோ, இல்லன்னா 50 வீடியோஸ் போட்டிருந்தாலுமே, உங்க சேனலுக்குன்னு ஒரு ஐடியல் வியூவர்ஸ் அப்படின்றத யூடியூப் அல்காரிதம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ், யுவர் ரெகுலர் வியூவர்ஸ பேஸ் பண்ணி. ஸோ அந்த ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிடிக்கும்? அவங்களுடைய ஏஜ் கேட்டகரி என்னது? அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு? அவங்க நம்ம சேனல பார்க்கறது மட்டும் இல்லாம, யூடியூப்ல வேற என்ன சேனலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பார்க்குறாங்க? ஃபைனலி அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அத பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் போட போட ஐடியல் வியூவர்ஸுக்கு நம்ம வீடியோஸ் மேட்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? கரெக்ட்டான வீடியோவ கரெக்ட்டான ஆடியன்ஸுக்கு மேட்ச் பண்றதுல தான் யூடியூப் அல்காரிதம் அதிகமா வீடியோஸ ப்ரமோட் பண்ணும்னு. நம்ம இந்த ஒரு ப்ராசஸ தெரிஞ்சுக்கிட்டு, பெயின் பாயிண்ட்ட கண்டுபிடிச்சு வீடியோ போட்டோம்னா, நம்மளுடைய கரெக்ட்டான வீடியோ கரெக்ட்டான ஆடியன்ஸுக்கு டார்கெட் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் அந்த வீடியோவ அதிகமான பீப்பிள்க்கு ப்ரமோட் பண்ணும். பேசிக்கா இந்த ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா, உங்களுடைய ஐடியல் வியூவர்ஸே உங்க வீடியோஸ கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அப்ப அல்காரிதமுக்குமே உங்களுடைய புது வீடியோவ யாருக்குப்பா ரெக்கமெண்ட் பண்றதுன்னு கன்ஃப்யூஸ் ஆயிரும் அல்காரிதம். ஸோ உங்களோட ஐடியல் வியூவர்ஸோட ஏஜ கண்டுபிடிக்கிறதுக்கு யூடியூப் அனலிட்டிக்ஸ்லயே ஆடியன்ஸ் டேப்ல போய் பார்த்தீங்கன்னா, ஏஜ் கேட்டகரி எதுல அதிகமான ஆடியன்ஸ் உங்க வீடியோஸ பார்க்குறாங்க அப்படின்றத காமிக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு 25 to 35 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஏஜ் கேட்டகரிய நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம். 2வது அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத உங்களுடைய காம்படிட்டர் சேனல் இருக்கு இல்லையா? அத ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சேனல்ல ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா, உங்க காம்படிட்டர் நெறைய சேனல் இருக்கும். ஆனா 1K to 5K உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாரி ஒரு 5 சேனல பிக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, அந்த சேனல்ல லாஸ்ட் வீக்ல எத்தன வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுல எந்த வீடியோவுக்கு அதிகமா வியூஸ் போயிருக்கோ, அந்த டாபிக்க ஒரு நோட் எடுத்து, ஒரு மினிமம் ஒரு 5 to 3 டாபிக்காவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலி நம்ம இத வச்சு தான் பெயின் பாயிண்ட்டயே கண்டுபிடிக்க போறோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு யூடியூபர்ஸ் அப்படின்னா, இந்த டாபிக்க பார்த்தாலே ஆடியன்ஸுக்கு என்ன பெயின் பாயிண்ட் இருக்கும்ன்றத பேசிக்கா கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா ஒரு பிகினர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சாட் ஜிபிடிய யூஸ் பண்ணி ஃப்ரீயாவே ப்ராசஸ் பண்ணலாம். சாட் ஜிபிடிய ஓப்பன் பண்ணிட்டு, நான் சொல்ற ப்ராம்ப்ட்ட நீங்க அப்படியே போட்டா கூட பரவால்ல தான். ஐ ஹேவ் மை யூடியூப் சேனல். மை ஆடியன்ஸ் ஏஜ் கேட்டகரி இஸ் உங்களுக்கு என்ன டேட்டா கிடைச்சிருக்கோ அத போட்டுக்கோங்க. தே இன்ட்ரஸ்டட் இன் திஸ் டாபிக் அப்படின்ற இடத்துல உங்களுடைய டேட்டா 5 டாபிக் இருக்கு இல்லையா? அத அப்படியே போடலாம். ரீசென்ட்லி ஐ ஃபவுண்ட் மை காம்படிட்டர் சேனல். இந்த டாபிக்க நான் எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கேன்றது. ஃபைனலி வாட் 5 பெயின் பாயிண்ட் மை ஐடியல் வியூவர்ஸ் ஹேவ் லிஸ்ட் அவுட் அப்படின்னு கொடுத்தா, சாட் ஜிபிடியே ஆடியன்ஸோடைய ஏஜ் கேட்டகரி அண்ட் டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத அனலைசிஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு ஒரு 5 பெயின் பாயிண்ட்ஸ லிஸ்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ அந்த பாயிண்ட்ட பார்க்கும்போது, அதிலிருந்து டாபிக்க மேக் பண்ணா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டிங் யூடியூப் சேனல வச்சிருக்கேன் அப்படின்னா, மேபி இதுல பெயின் பாயிண்ட்டா அதிகமான டைம் கன்சியூமிங் அப்படின்றது சாட் ஜிபிடி சொல்லும். ஸோ எடிட்டிங் பண்றவங்களுக்கு அதிகமா டைம் கன்சியூம் ஆகுது ஒர்க்ல. அப்ப அத எப்படி கம்மி பண்றதுன்னு நான் ஒரு வீடியோ போடலாம். அந்த பெயின் பாயிண்ட்டுக்கு சொல்யூஷன் மாதிரி. ஸோ பேசிக்கா அந்த பெயின் பாயிண்ட் 5 பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டாபிக் போடலான்னு தோணுச்சுன்னா, அத பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ற மாரி போடலாம். இல்லன்னா சாட் ஜிபிடி கிட்டயே பேஸ்ட் ஆன் மை பெயின் பாயிண்ட், பேஸ்ட் ஆன் மை ஐடியல் வியூவர்ஸ் பெயின் பாயிண்ட், கிவ் மீ த நெக்ஸ்ட் வீடியோ டாபிக் சஜஷன் அப்படின்னு கொடுத்தாலே சாட் ஜிபிடி உங்களுக்கு அடுத்த வீடியோ இந்த பெயின் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி என்ன போடலாம்ன்றத சஜஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ தான் உங்கள் சேனலில் இருக்கிற ஒரு ஐடியல் வியூவர்ஸ்
உங்களுடைய அடுத்த டாப்பிக்கை இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க சேனல் திரும்ப மொமெண்டம்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் ஒரு வீடியோல இது எல்லாமே நடந்துராது. கன்சிஸ்டன்ட்டா ஒரு 5 வீடியோவாவது போஸ்ட் பண்ணா தான் இது எல்லாமே பாசிபிள் ஆகும். ட்ரை பண்ணுங்க. இது மேஜிக் இல்ல, சிஸ்டம் ஒர்க் ஆகும்.